பந்தி வரது தண்ணி இருக்கிறதுனால அவருக்கு வைப்ரேஷன் ஒரு பவர் இருக்குன்னு சொன்னீங்க. ஆமா. நேத்து கணபதி பத்தி ஒரு சொன்னீங்க. ஆமா. இப்போ எனக்கு முதல்ல எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து ரொம்ப கடவுள் இருக்காரா இல்லையானே எனக்கு ஒரு டவுட்ல தான் இருக்கு. இப்போதைக்கு அந்த தெரியாதுங்கிற பதிலோட இருங்க. உங்களுக்கு தெரியாது இல்லையா? இப்ப நான் இருக்கா இல்ல உங்களுக்கு புரிஞ்சிருச்சு எனக்கு. இப்ப நான் இருக்காருன்னு சொன்னாலும் உங்களுக்கு அது கதை, நான் இல்லைன்னு சொன்னாலும் உங்களுக்கு ஒரு கதை. கதை ஓ குருஜி சொல்லிட்டாருப்பா இருக்காருப்பா அப்படின்னு நீங்க நம்புவீங்க. எஸ் ஆர் நோ? யூ வில் பிலீவ் இட். இப்ப நான் இருக்காருன்னு சொன்னா நீங்க கடவுள் இருக்காருன்னு நம்புவீங்க. நான் இல்லைன்னு சொன்னாலும் இல்லைன்னு நீங்க நம்புவீங்க. இது ரெண்டுமே நம்பிக்கை தான். எஸ் ஆர் நோ? இட் இஸ் அ பிலீஃப். இப்ப கடவுள் நம்பிக்கை கொஞ்சம் பேருக்கு இருக்கு, கடவுள் நம்பிக்கை கொஞ்சம் பேருக்கு இல்ல. நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், ஒரு சிம்பிள் கேள்வி. கடவுள் நம்பிக்கை எத்தனை பேருக்கு இருக்கு? ஓகே. கடவுள் நம்பிக்கை எத்தனை பேருக்கு இல்ல? ஓகே, கை கீழே போடும். எத்தனை பேருக்கு ரெண்டு கை இருக்குன்னு நம்புறவங்க ஒரு கை தூக்குங்க பார்க்கலாம். தூக்குங்க பார்க்கலாம். எத்தனை பேருக்கு ரெண்டு கை இருக்கு நம்புறவங்க ஒரு கை தூக்குங்க பார்க்கலாம். ஓகே, கை தூக்கிட்டீங்க. நான் கேட்கிறேன், கை இருக்குன்னு நம்புறீங்களா இல்ல கை இருக்குதா? அப்ப நான் மறுபடியும் கேள்வி கேட்கிறேன், எத்தனை பேருக்கு கை இருக்குன்னு நம்புறவங்க ஒரு கை தூக்குங்க பார்க்கலாம். யாருமே தூக்கல. அப்போ கை இருக்கு. எப்போ ஒரு விஷயம் இருக்குன்னு தெரியுதோ அதன் மேல நம்பிக்கைங்கிறது அங்க வேலையே கிடையாது. எஸ் ஆர் நோ? தெரிஞ்சு விட்டது. எக்ஸாக்ட்லி. இப்போ எந்த விஷயம், கடவுள் நம்பிக்கை உங்களுக்கு இருக்குது, ஆனா கடவுள் இருக்காரான்னு தெரியாது. கடவுள் இருக்காருன்னு ஒரு குரூப் நம்புது, கடவுள் இல்லைன்னு ஒரு குரூப். ரெண்டுமே நம்பிக்கை தான். ஆனா இதுல ஃபேக்ட் என்னன்னா தெரியாதுங்கிறதா ஃபேக்ட். எஸ் ஆர் நோ? தட்ஸ் தி பாயிண்ட். ஐயா, கடவுள் இருக்காருன்னு உங்களுக்கு தெரிஞ்சு அவரை தெரிஞ்சிருந்தா நீங்க எப்படி தெரியுமா இருப்பீங்க? இப்படி உட்காரவே மாட்டீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஒன்னே ஒன்னு சொல்றேன், கடவுளை விடுங்க. நம்ம பிரைம் மினிஸ்டர் மோடி வந்து உங்க காலேஜ் மேட்டுன்னு வச்சுக்கோங்க, உங்க ஸ்கூல் மேட்டு வச்சுக்குவோம், உங்களுடைய ஸ்கூல் படி. இப்ப அவர் உங்களுக்கு ஃப்ரெண்டு. இப்ப பிரைம் மினிஸ்டர் வந்து என்னோட காலேஜ் மேட்டு, என் ஸ்கூல் மேட்டு, என் கூட 15 வருஷம் படிச்ச என்னோட படி, என்னோட ஃப்ரெண்டு அப்படின்னா நீங்க எப்படி தெரியுமா நடப்பீங்க? அப்படி ரோட்ல நடந்த டை என்ன தெரியும் அவன்கிட்ட பேசின மாவன ஒரு கால் பண்ணா நம்ம ஆள் இருக்கான். உங்களுடைய நட உட பாவனை எல்லாம் எப்படி இருக்கும்? என்ன திமிரா நடப்பான் இப்ப. எஸ் ஆர் நோ? ஆஃப்டர் ஆல் ஒரு சின்ன கண்ட்ரிக்கு பிரைம் மினிஸ்டர் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலே இவ்வளவு தெனாவட்டு இருந்துச்சுன்னா, அண்ட சராசரத்தையே ஆள்ற ஒருத்தனை உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா என்ன தெனாவட்டுல இருப்பீங்க தெரியுமா நீங்க? சும்மா நம்பிக்கையை வச்சுக்கிட்டு பயந்துட்டு உட்கார்ந்துருக்கீங்க. தெரிஞ்சதுன்னா நீங்க இருக்கிற விதமே வேற. You will be in a different ball game altogether. இது எல்லாமே தெரியாதுன்னு நினைங்க இப்போதைக்கு. I don't know is a tremendous possibility. எப்ப தெரியாதுன்னு ஒருத்தன் பார்க்கறானோ இப்ப தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. இப்ப நான் எதையாவது ஒரு கதையை சொல்லிட்டேன்னா எனக்கு தெரியும் எது உண்மைன்னு நான் பார்த்துட்டேன். I can authoritatively say. பட் நான் இப்ப சொன்னா உங்களுக்கு அது கதை. I don't want you to listen a story. I want you to experience it. Come to me. I will show you that.